Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர். இந்த அருமையான நாட்களில் செய்திக்காக வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 3:5 முதல் 10 வரை. யாத்ராகமம் 3:5 முதல் 10 வரை. இந்த வசனத்தை வாசிக்கும்பம் யாத்ராகமம் 3:4 அத்தியாயத்தில் நம்ம வாசிச்சப்பம் நமக்கு தெரியும், மோசே ஆண்டவர் சொல்றது மோசே மோசே. அந்த நேரத்தில் மோசே ஆண்டவரோடு சொல்றது, ஆண்டவரே அடியரிதா, ஆண்டவரே ஞான் இங்கே. மோசே ஆண்டவரோடு ஞான் இங்கே அப்படி சொன்ன அப்புறம்தான் ஆண்டவர் மோசையோடு சில காரியங்கள் சொல்றது. அந்த காரியம்தான் இந்த வசனத்தில் வருது. எந்த காரியம்? ஆண்டவர் மோசையோடு சொல்றது, do not come any closer, இங்கே நீ வரக்கூடாது, ரொம்ப அதிகமாக இங்கே வரக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இங்கே வரக்கூடாது. டேக் யுவர் சாண்டல்ஸ், உன் செருப்பு கழட்டி போடு. காரணம், இந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். ஆண்டவர் மோசையோடு சொல்றது, இங்கே வரக்கூடாது, உன் செருப்பு கழட்டி அதற்கப்புறம் நீ இங்கே கடந்து வா. காரணம், இந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். இந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். இந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். அப்படி சொல்லியால் அதற்கு ரெண்டு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரெண்டு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. முதல், இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்குது. ஆண்டவராகிய ஞான் உன்னை மோசே மோசே என்று கூப்பிட்டது. ஆண்டவராகிய ஞான் இங்கே இருக்கிறது. அதற்காக இந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அங்கே இருக்கிறது. அதற்காக அந்த ஸ்தலம் பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் மாறியது. ஆண்டவர் எங்கே இருக்கிறது? அந்த ஸ்தலம் ஒரு பரிசுத்தமான ஸ்தலம். பரிசுத்தி இருந்தால்தான் அந்த ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு வர முடியும். ஆண்டவரும் பரிசுத்தியும் ரொம்ப க்ளோஸ்லி அட்டாச்டு. ஹோலினஸ், ஆண்டவரின் கேரக்டர் அந்த ஹோலினஸில் இருக்குது. அந்த பரிசுத்தத்தில் ஆண்டவர் இருக்குது. ஆண்டவர் என்று சொல்லியால் அதற்கு அர்த்தம் பரிசுத்தம். இரண்டாமത്തെ ஒரு பெரிய காரியம் அங்கே இருக்கிறது. மோசேயின் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறது. மோசேயின் வாழ்க்கையில் மோசைக்கு தெரியாம ஒரு காரியம் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறது. அதுதான் பரிசுத்தம், ஹோலினஸ். யோசுவா 5 அத்தியாயம் 13 முதல் 15 வசனம் வாசிக்கும்பம் நமக்கு தெரியும், யோசுவாவும் இஸ்ராயல் மக்களும் எரிகோ அடுத்துதான் இருந்தது. எரிகோ பக்கத்தில் தான் அவர் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆள் கடந்து வருது. எரிகோ அங்கே இருக்கிறது. எரிகோ முன்னாடி தான் இவர் இருக்கிறது. யோசுவா அங்கே இருக்கிறது. யோசுவாவுக்கு ஒரு சின்ன பயம். அந்த எரிகோ மதிலை பார்த்தால் பெரிய மதில், பெரிய மதில். இன்னைக்கு வரை யோசுவா யுத்தம் பண்ணியது, அந்த எனிமீஸ் எல்லாம் யோசுவா முன்னாடி தான் இருந்த. அந்த எனிமீஸ் யோசுவா முன்னாடி கடந்து வந்த அந்த எனிமீஸை எல்லாமே அவரு வெற்றி பண்ணியது. പക്ഷേ இந்த எரிகோ வாழ்க்கையில் பார்த்தால் எனிமி, அந்த சத்ரு பார்க்க முடியாது. காரணம், அங்கே ஒரு பெரிய மதில் இருக்கிறது. இந்த மதில் கீழே வீணாதால் சத்ரு முன்னாடி வரும், வெற்றி கிடைக்கும், யுத்தம் செய்ய முடியும். இன்னைக்கு வர பார்க்காத ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு வர தெரியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக தான் யோசுவாவுக்கு கொஞ்சம் பயம். யோசுவாவின் மனசு கொஞ்சம் சஞ்சலமாயது. இது எப்படி நடக்கும், என்னால் இது நடக்க முடியுமோ இல்லையோ, அப்படி எல்லாமே யோசுவா பண்ணிக்கொண்டுதான் இருந்த அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆள் வந்தது. அருமையான ஒரு வேத பகுதி. அங்கே ஒரு ஆள் வந்தது. அவன் கையில் வாள் இருக்கிறது. அந்த நேரத்தில் யோசுவா அவரோடு சொல்றது,
அவரோடு கேட்கிறது, ஆர் யூ ஃபார் அஸ் ஆர் ஃபார் அவர் எனிமீஸ்? நீ இங்கே வாளோடு கடந்து வந்தது, யுத்தம் நடந்தால் நீ என் கூட இருக்குமா, என் சத்ரு கூட இருக்குமா? ഞങ്ങൾ கூட நீ யுத்தம் பண்ணுமா, சத்ரு கூட நீ யுத்தம் பண்ணுமா? யோசுவாவுக்கு தெரியாது இந்த கடந்து வந்த ஆளு என் கூட இருக்கிறது, சத்ரு கூட இருக்கிறது. அதற்காக தான் அவர் இந்த வார்த்தை சொல்றது. அந்த ஆள் அவரோடு சொல்லியது, நைதர் நைதர், உன் கூடயும் கிடையாது யோசுவா, அவர் கூடயும் கிடையாது. உன் கூடயும் இல்ல, அவர் கூடயும் இல்ல. நைதர், அதற்கு அர்த்தம் எந்தோ? அவர் யோசுவாவோடு சொல்றது, யோசுவா ஞான் உன் கூட இருந்தோ, ஞான் அவர் கூட இருந்தோ, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் காரியம் வந்து சொல்லியால் நீ ஆண்டவர் கூட இருக்கணுமா, இஸ்ராயேல் ஆண்டவர் கூட இருக்கணுமா, அதுதான் அவர் அங்கே சொல்றது. அவர் சொல்றது, as commander of the Lord I have come to you. ஆண்டவர் உன் கூட நிற்கான், இல்லைங்க ஆண்டவர் உன்னோடு பேசான் தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. அந்த வார்த்தை கேட்டு யோசுவா அங்கே வீணது எந்தோ செய்யணுமான்னு அவர் கேட்கிறது. யோசுவாவோடு அவர் சொல்றது, உன் செருப்பு கழட்டி போடு, நீ இருக்கின்ற இந்த ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம். அந்த காரியம்தான் இங்கே யோசுவாவின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு தரிசனம், ஆண்டவர் ஒரு பர்பஸ் கொடுக்கிறது. அந்த பர்பஸ் தான் மோசையின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் அவனோடு சொல்றது, உன் செருப்பு கழட்டி போடு. செருப்புன்னு சொல்லியால் நம்மட வாழ்க்கையில் നമ്മൾ പ്രിപ്പയർ பண்ணும்போம், നമ്മൾ ரெடி ஆகும்போம், ஆஃபீஸில் போகானோ, ஆண்டவரின் ஊழியத்துக்காக போகானோ, எங்கே போகானோ ரெடி ஆயால் கடைசி தான் நம்ம அந்த செருப்பு போடுவார். துணி எல்லாமே போட்டு, மேக்கப் எல்லாமே பண்ணி, முடி எல்லாமே கடைசி அந்த செருப்பு போட்டு நம்ம வெளியில் போகுமா? அப்படி சொல்லியால் செருப்பு, அதற்கு அர்த்தம் யூ ஆர் ரெடி, யூ ஆர் ஃபைனல், யூ ஆர் கம்ப்ளீட். அந்த காரியம்தான் செருப்பு நம்மளோட சொல்றது. அந்த காரியம்தான் செருப்பு போடும்போது நம்மள மெசேஜ் கன்வே பண்றது செருப்பு. எபிஷியன்ஸ் 6:15 வாசிச்சால் அங்கே ஆர்மர் ஆஃப் காட், அந்த இதில் 15ஆம் வசனம் அங்கே சொல்றது, and with your foot fitted with readiness that comes from gospel of peace. அந்த ரெடினஸ், அந்த கம்ப்ளீட்னஸ், ஆண்டவருக்காக நீ ரெடி ஆயது, ஆண்டவருக்காக நீ கம்ப்ளீட் ஆயது, ஆண்டவருக்காக நீ கம்ப்ளீட்லி டிவோட்டட் ஆயது, அந்த காரியம் தான் இந்த செருப்பு சொல்றது. கம்ப்ளீட்னஸ், ஃபைனாலிட்டி, பர்பஸ், இதெல்லாமே அந்த ஹோலினஸுக்கு உள்ளதான் இருக்குது, அந்த பரிசுத்தியில் உள்ளதான் இருக்கிறது. உன் வாழ்க்கை நீ பரிசுத்தமாகும் தான் உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுமா? உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும் தான் நீ ப்ரிப்பேர் ஆகுமா? ஆண்டவரின் ஊழியத்துக்காக நீ ப்ரிப்பேர் ஆகுமா? ஆண்டவரை ஆராதனை பண்ணுவான், நீ ப்ரிப்பேர் ஆகுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான், ஆண்டவரோடு ஜெபம் பண்ணான், நீ ப்ரிப்பேர் ஆகுமா? அந்த ப்ரிப்பேர்ட்னஸ், அந்த காரியம் அந்த பரிசுத்தியில் இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் மோசையோடு சொல்றது, மோசா, now this is the time for your preparation. நீ ப்ரிப்பேர் ஆக
நடக்காനുള്ള டைம் தான் இது. அதற்காக தான் நீ செருப்பு கழட்டி போடு. மோசேயோடு ஆண்டவர் சொல்றது. அதற்கப்புறம் மோசே அங்கே அந்த வசனத்தை பார்த்தால், மோசே அந்த 6ஆம் வசனத்தை மோசே அப்படி செய்தப்பம் ஆண்டவர் மோசையோடு சொல்றது, அப்ரஹாமின் தேவன், இசஹாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஞான் தான். மோசே ஈஜிப்ட் தேசத்தில் வந்தது, அங்கே அநேக தேவர் இருந்தது. ஆண்டவர் மோசையோடு பேசிக்கொண்டிருந்தப்பம் மோசைக்கு எந்த தேவர் என்னோடு பேசுறதுன்னு தெரியாது. முதல் ஒரு டைம் ஆண்டவர் சொல்லியது, அதற்கப்புறம் இங்கேயும் அந்த எம்பசிஸ், டபுள் எம்பசிஸ் ஆண்டவர் கொடுக்கிறது. ஆண்டவர் திரும்பி சொல்றது, அப்ரஹாம், யாக்கோப், இஸ்ஹாக்கின் தேவன் தான் ஞான். அந்த காரியம் மோசே கேட்டப்ப இங்கே அந்த கம்யூனிகேஷன், ஆண்டவர் மோசையோடு கம்யூனிகேட் பண்றது, மோசே ஆண்டவரோடு ரெஸ்பாண்ட் பண்றது. அதற்கப்புறம் திரும்பி ஆண்டவர் சொல்றது, அப்ரஹாமின் தேவர், இசஹாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஞான். அந்த காரியத்தில் ஒரு அருமையான காரியம் அங்கே நடந்தது. At this, Moses hid his face because he was afraid to look to the Lord. இந்த காரியம் கேட்டப்பந்தான் மோசைக்கு தெரிஞ்சது, இந்த முள் செடி அக்னி இது ஆண்டவரின் அக்னி. அதற்காக தான் அவன் அங்கே போய், அங்கே ரொம்ப பக்கம் போய் ஆண்டவர் அவரோடு சொல்லியது, உன் செருப்பு கழட்டி போடு. அவன் கழட்டி போட்டு ஆண்டவர் அவரோடு சொல்றது, இது பரிசுத்தமான ஸ்தலம். அதற்கப்புறம் ஆண்டவர் அவரோடு சொல்றது, நான் அப்ரஹாமின் தேவர், இஸ்ஹாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தெரிஞ்சது, இந்த அக்னி இது ஆண்டவரின் அக்னி. இந்த அக்னிக்குள்ள ஆண்டவர் தான் இருக்கும். அந்த காரியம் அவனை நினைச்சப்பம், அவனுக்கு தெரிஞ்சப்பம், அவன் ஃபேஸ் மூடி அவனுக்குள்ளே ஆண்டவரின் பயம் கடந்து வந்தது. ஈஜிப்டின் பயம் மாறியது, ஆண்டவரின் பயம் கடந்து வந்தது. இன்னைக்கு வரை அவனுக்குள்ள ஈஜிப்டின் பயம்தான், மரணத்தின் பயம்தான். அந்த மரணத்தின் பயம், அந்த ஈஜிப்டின் பயம் வெளியில் போய் ஆண்டவரின் பயம் அவனுக்குள்ளே வந்தது. அவன் ஆண்டவரை ஆராதனை பண்றது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றது, அந்த சேம் காரியம் ஆண்டவர் அவனோடு சொல்றது, I have seen, I have heard, and I came to rescue. I came to rescue. அந்த செகண்ட் ஸ்டேஜ், அந்த காரியம் சொல்லாந்தான் ஆண்டவர் இந்த ஹோலினஸின் காரியம், இந்த பரிசுத்தத்தின் காரியம் அவனோடு சொல்லியது. அந்த அவன் வாழ்க்கையில் பரிசுத்தம் கடந்து வந்தது. அவன் வாழ்க்கையில் அவன் முகம் மூடியது. ஆண்டவரின் பயம் கடந்து வந்தது. பரிசுத்தம் அவன் ஆயது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றது, திரும்பி ஆண்டவர் அவரோடு சொல்றது, திரும்பி இந்த வார்த்தை சொல்றது, ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களின், யூதர் மக்களின் பிரசனத்தை ஆண்டவர் கேட்டது, ஆண்டவர் கண்டது, ஆண்டவருக்கு அது தெரிஞ்சது. அதுதான், I have indeed seen, I have heard, and I am concerned about their suffering. ஆண்டவர் சொல்றது, இஸ்ராயேல் மக்களின் பிரசனம் என் பிரசனமாய் மாறியது. என்னைக்கு, எப்போ ஆண்டவரின் பரிசுத்தமான பிரசன்னம் மோசையின் வாழ்க்கையில் வந்தப்பம், அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் எத்தி மோசையின் வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் வந்தப்பம் தான் ஆண்டவர் இந்த காரியம் சொல்றது. எந்த காரியம்? யூதர் மக்களின் பிரசனம்
யூதர் மக்களின் பிரச்சனம் கிடையாது, மோசையின் பிரச்சனம் கிடையாது, அது என்னுடைய பிரச்சனம். That is my problem. That is my issues. அதற்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியம் அங்கே சொல்றது. ஆண்டவர் எந்த சொல்றது? So I have come down to rescue them. நான் இங்கே கடந்து வந்தது அவரை விடுதலுக்காக தான். எதற்காக இந்த அக்னி? எதற்காக இந்த பரிசுத்தி? இந்த அக்னி, இந்த பரிசுத்தி மோசேயே உன்னுடைய விடுதலுக்காக, மோசேயே யூத மக்களின் விடுதலுக்காக தான். அதற்காக தான் நான் இங்கே கடந்து வந்தது. அதற்காக தான் நான் அங்கே மேலே இங்கே கடந்து வந்து ஆண்டவரின் அக்னி இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் வச்சது. ஆண்டவர் சொல்றது, I came to rescue. அவரை விடுதலுக்காக தான் நான் இங்கே கடந்து வந்தது. அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, எந்த விதமான விடுதல் அவருக்காக ஆண்டவர் கொடுக்குமா? ஆண்டவர் சொல்றது, and bring them out to the land that is good and spacious. இந்த தேசத்தின் வேற ஒரு தேசத்தில் உன்னை கொண்டு போகுமா? அந்த ஜனத்தை கொண்டு போகுமா? அந்த ஜனத்தை, இஸ்ராயல் மக்களை அங்கே கொண்டு போகுமா? எந்த விதமான ஒரு தேசம்? நல்ல ஒரு தேசம், விசாலமான இடம் உள்ள ஒரு தேசம். A land that is good and a land that is spacious. நல்ல ஒரு தேசம், விசாலம் இருக்கின்ற ஒரு தேசம், ஒரு பெரிய தேசம், ஒரு சின்ன தேசம் கிடையாது, பெரிய விசாலமுள்ள ஒரு தேசம். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, a land flowing with milk and honey. அந்த தேசத்தில் பாலும் தேனும் இருக்குமா? பாலும் தேனும். நமக்கு தெரியும், பால் அப்படி சொல்லியால் ஒரு 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 மேய்ப்பரை தான் அங்கே சொல்றது, ஒரு மேய்ப்பர். தேன் அப்படி சொல்லியால் ஒரு விவசாயி. அப்ப ஆண்டவர் அவரோடு சொல்றது, அந்த தேசத்தில் மீட்பராகவும் விவசாயியாகவும் நான் தான் உன்னோடு கூட இருக்கும். I will be with you as a shepherd. I will be with you as a farmer. ஒரு விவசாயியின் வாழ்க்கையில், ஒரு மீட்பரின் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியம் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றது, இல்லைங்க நேச்சரை ட்ரஸ்ட் பண்றது. விவசாயி கையில் ஒன்றும் கிடையாது. அந்த மழை வந்தால்தான், அந்த மழை டைமில் வந்தால்தான் விவசாயிக்கு ஆசீர்வாதம் ஆகுமா? அந்த அந்த தேசம் பச்சையாய் இருந்தால்தான், அந்த தேசம் ரொம்ப ஆசீர்வாதமான இருந்தால்தான் ஒரு மீட்பருக்கு நல்லது. ஒரு தேசத்தில் பஞ்சம் வந்தால் மீட்பர்க்கும் விவசாயிக்கும் ரொம்ப பிரச்சனம், ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், மீட்பர் கையிலும் விவசாயி கையிலும் காசு கிடையாது, லிக்விட் மணி கிடையாது. அவர் கையில் ரிசோர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப டிபெண்டன்ட் லைஃப். இட் இஸ் நாட் அ இண்டிபெண்டன்ட் லைஃப். ஒரு டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த விவசாயி, இந்த ஷெப்பர்டும் இருக்குது. ஆண்டவர் சொல்றது, ஒரு தேசத்தை நான் உன்னை கொண்டு போகுமா? அந்த தேசத்தில் ஒரு நல்ல மீட்பராய், ஒரு நல்ல விவசாயியாய் நான் தான் இருக்குமா? புதிய நியமத்தில் பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்றது, நான் தான் ஒரு நல்ல மீட்பர். I am the good shepherd. ஆண்டவர் சொல்றது, I am living water. I am living bread. ஜீவனுள்ள அப்பம் ஞான் தான். அப்ப மோசையோடு சொல்லி அந்த காரியம்
2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்பம் அந்த காரியம் தான் அவரும் சொல்றது. ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல விவசாயி ஆறு ஆண்டவர். அப்படி சொல்லியால் ஒரு விசாலமான தேசத்தில் உனக்கு செல்லணும், ஒரு நல்ல தேசத்தில் உனக்கு செல்லணும். அப்படி இருந்தால் ஆண்டவரை நீ பெரிய நம்பிக்கையோடு தான், பெரிய விசுவாசத்தோடு தான் உனக்கு இது முடியும். விசுவாசம் உன் வாழ்க்கையில் இல்ல, நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இல்ல. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை நல்லதும் விசாலவும் ஆக முடியாது. நல்லது ஆண்டவர், விசாலம் தருவது ஆண்டவர். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, மோசையின் தரிசனம் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறது. முதல் மக்களின் தரிசனம் தான் ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தது. மோசைக்கு தரிசனம் கிடையாது. ஆண்டவர் மோசையின் தரிசனத்தை குறித்து அங்கே பேசவே இல்லை. மக்களின் தரிசனத்தை குறித்து தான் ஆண்டவர் முதல் சொல்லியது. அதற்கப்புறம் தான் மோசையின் தரிசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்றது. மோசையின் தரிசனத்தை குறித்து அந்த 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றது, so now go, I am sending you to Pharaoh to bring my people the Israelite out of Egypt. எதற்காக மோசே உனக்கு ஒரு தரிசனம் நான் இன்னைக்கு தருது? நீ ஒரு லீடராய் மாறணுமா? You have to lead my people out. ஒரு லீடர், ஒரு ஊழியக்காரன், ஒரு லீடர். அது எப்படி உள்ள லீடர்னு தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஷிப் எல்லாமே மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் தான் ஃபாலோ பண்றது. அப்படி லீடர்னு சொல்லியால் கோட் சூட்டின் லீடர். நீ லீடர்னு சொல்லியால் உனக்கு கோட் இருக்கணுமா, உனக்கு சூட் இருக்கணுமா, உனக்கு டை இருக்கணுமா, நீ பெரிய சர்ச் வைக்கணுமா, மெகா சர்ச் உனக்கு வேணுமா, அதுதான் எல்லாமே லீடர்ஷிப். പക്ഷേ ஆண்டவரின் லீடர்ஷிப் அப்படி கிடையாது. ஆண்டவரின் லீடர்ஷிப் சொல்லியால் அது ஒரு ஷெப்பர்ட் லீடர் தான். ஒரு ஷெப்பர்ட் லீடர். ஷெப்பர்ட் லீடர் சொல்லியால் ஆறு? ஷெப்பர்ட் லீடர் சொல்லியால் the one who lives with his sheep. அந்த ஆடுகள் கூட ஆறு இருக்கிறது அவர்தான். ஆடு எந்த காரியம் சாப்பிடுறது அதுதான் அந்த லீடருக்கு முக்கியம். ஆடு எப்படி போகுது, ஆடின் வளர்ச்சி, ஆடின் ஆசீர்வாதம், ஆடின் விடுதல், அந்த காரியம்தான் அந்த லீடருக்கு இம்பார்ட்டன்ட். அதுதான் leader is not important than people. It is people who give the verdict, who provide the purpose, who make the vision of leader important, is more important the leader himself. அதற்காக தான் முதல் ஆண்டவர் மோசேக்கு அந்த ஜனத்தை குறித்து தான் பேசியது. அதற்கப்புறம் தான் மோசே நீ எந்தோ செய்யணும்னு ஆண்டவர் அவரோடு சொல்றது. கிறிஸ்டியன் லீடர் அப்படி சொல்லியால் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற லீடர் கிடையாது. கிறிஸ்டியன் லீடர் அப்படி சொல்லியால் ஆரன்னு கேட்டால் அந்த மித்தியான் தேசத்தில் இருக்கின்ற ஆளுதான், அந்த பிரசனத்தில் உள்ள இருக்கின்ற ஆளுதான். A shepherd who is taking care of sheep in Midian, which is having desert nature. வனாந்தரத்தில் யார் இருக்குமா அவன்தான் ஒரு கிறிஸ்டியன் லீடர். உன் வாழ்க்கையில் வனாந்தரத்தின் அவஸ்தை இருந்தால், உன் வாழ்க்கையில் வனாந்தரத்தின் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்தால், உன் ஊழியத்தின் வனாந்தரத்தின் பிரச்சனைகள் இருந்தால், உன் ஊழியத்தின் வனாந்தரத்தின் அவஸ்தைகள் இருந்தால் தான்
ஆண்டவரின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். நீ ஆண்டவர் நினைக்கிற ஒரு லீடராய் மாறுமா? அந்த வனாந்தரத்தின் சர்க்கம்ஸ்டான்சஸ் உன் வாழ்க்கையில் இல்ல, அப்படி இருந்தால் நீ ஒரு லீடர் கிடையாது. ஆண்டவர் சொல்றது, லீட் மை பீப்புள் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். ஆண்டவர் அவரோடு சொல்லவே இல்லை டேக் மை பீப்புள் டு த ப்ராமிஸ் லேண்ட். இல்ல, என் மக்களை அந்த விசுவாசத்தின் அந்த வாக்தத்தின் தேசத்தில் கொண்டு வா, அப்படி கிடையாது. அப்படி ஆண்டவர் அவனோடு சொல்லாது. ஆண்டவர் எந்தோ சொல்லியது, டேக் மை பீப்புள் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். என் மக்களை ஈஜிப்டின்னு நீ வெளியில் கொண்டு வா. விசுவாசத்தின் தேசத்தில் போகுமா இல்லையா அது அப்புறம் நமக்கு பார்க்காம. அதுதான் ஒரு வனாந்தரத்தின் அவஸ்தை. இந்த காரியம்தான் வனாந்தரம். அந்த பிள்ளைகளை மோச வெளியில் எடுக்கணுமா? പക്ഷേ வனாந்தரத்தில் தான் மோச இருக்கணுமா? அந்த பிள்ளைகள் அந்த தேசத்தில் போகுமா? மோசைக்கு அந்த தேசத்தில் போக முடியாது. அப்படி இருந்தாலும் அவன் ஆண்டவரின் ஊழியம் செய்யது, அவன் ஆண்டவரின் மகனாயது, ஆண்டவர் அவனை லீடராக்கி மாற்றியது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே, ஒரு மோச மாதிரி வனாந்தரத்தின் அவஸ்தை ഞങ്ങളുടെ வாழ்க்கையில் വരുമ്പം சோர்ந்து போகாது ஆண்டவருக்காக நிൽக்குவான். ஆண்டவர் உதவி செய்யணும். ഞങ്ങൾ எல்லாமே வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான மக்களாய் மாறுவான். ஆண்டவரின் கிருபை கூட இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.